காசியில் உள்ள விஸ்வநாதருக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது ராமேஸ்வரத்தில் உள்ள மணலிங்கம். ராவணனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கும் வகையில் ராமேஸ்வரத்தில் வைத்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்ய நினைத்தார் ராமபிரான். அதற்காக காசியில் இருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வரும்படி அனுமனை பணித்தார். அனுமன் காசியில் இருந்து சிவலிங்கம் கொண்டு வர தாமதம் ஏற்பட்டதால் இந்த மணலிங்கத்தை சீதா தேவி செய்தார். இந்த மணலிங்கம் தான் ராமேஸ்வரம் ஆலயத்தின் பிரதான லிங்கமாகவும் ராமநாத சுவாமி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இந்த மூலவர்லிங்கம் இந்தியா முழுவதும் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. பின்னர் அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கமும் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதுவே காசிலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராவணனிடம் இருந்து மீட்கப்பட்ட சீத்தை தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக அக்னி பிரவேசம் நடத்தினார். அந்த அக்னியின் சூட்டை அக்னி பகவானாலேயே தாங்க முடியவில்லையாம். எனவே அவர் ராமேஸ்வரம் கடலில் மூழ்கி தன்னுடைய உடல் வெப்பத்தை தணித்து கொண்டதாக தல வரலாறு சொல்கிறது. இதன் காரணமாகவே ராமேஸ்வரம் கடலை அக்னி தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள்.